வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். வாலிபத்தின் தவிர்க்க முடியாத இயற்கை உணர்ச்சிகள் வேகடிக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. அது மனதை நோகடிக்கிறது என்பது உண்மைதான். எனினும் அது யாரையும் சாகடிப்பதில்லை. அந்த உணர்ச்சிகளை வைத்து கொண்டேதான் கல்வி பயில்வதும் தன் திறமைகளை வளர்த்து கொள்ளுவதும் எதிர்கால வாழ்வுக்கு வளமூட்ட வேலை செய்வதும் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் நடைபெறுகிறது. ஆயினும் எந்த விதத்திலும் ஒழுக்கம் தவறி போகாத வகையில் தற்காத்து கொள்ளும் பலமும் பண்பும் கூடவே கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வகையில் தன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாமலும் பிறரை கெடுத்து விடாமலும் தன் நற்பெயரை காத்து கொள்வதும் மிகவும் அவசியம். புத்தியுள்ள லேமுவேல் என்னும் வாலிப அரசனின் தாய் தன் மகனுக்கு சொல்லும் புத்திமதி இது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை உள்ளது. ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது: என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். லேமுவேல் என்னும் பெயருக்கு டெடிகேட்டட் டு காட், அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அவள் அவனை என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று அழைக்கிறாள். வாலிப பருவத்தின் உணர்ச்சிகளை கல்வி உளவியலில் இயல்பூக்கம், அதாவது இயல்பு கூட்டல் ஊக்கம் என்று மொழிபெயர்த்துள்ளனர். அது இயல்பாகவே இருக்கும் ஊக்க சக்தி ஆகும். அதற்கு ஒரு கட்டுப்பாடு, தாங்கு திறன், சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. இவ்வேளையில்தான் வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்கிற பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வேத வாக்கியம் நாம் தேவனை சார்ந்திருக்கும்போது அந்த உணர்ச்சிகள் தூய்மையானவை என்றும் தெய்வீகமானவை என்றும் அது அவசியமானது மற்றும் இயற்கையானது, இயல்பானது என்றும் அறிந்து நம்மை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்றும் உணர்ந்து கொள்ளுகிறோம். தேவனே அந்த சுபாவ உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். அது மகிமைக்கு பயன்பட வேண்டும் என்றும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். 10 கற்பனைகளில் சுய ஒழுக்கத்துக்காக விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுவதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும் என்றும் 1 கொரிந்தியர் 7:9 ஆகிலும் அவர்கள் விருத்தராயிருக்கக்கூடாதிருந்தால், அதாவது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள இயலாதவர்களாயிருந்தால் விவாகம் பண்ணக்கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். பற்றி எரிகிற மோக ஆசையிலேயே எரிந்து கொண்டிருப்பது, பாலியல் சோதனைகளால் ஏற்படும் கவனச்சிதறல்களில் போராட்டங்களை தவிர்த்து இச்சைகளை மேற்கொண்டு ஜெயித்து தனது பிள்ளைகள் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். எனவே வெந்து கொண்டே இருப்பதை தவிர்க்க ஏற்ற சமயத்தில் விவாகம் செய்து கொள்வது நல்லது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது.